ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு சண்டே தமிழ் கேமிங் சேனல். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு நினைக்கிறேன். இன்னைக்கு அந்த கைஸ் பார்த்தீங்கன்னா ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு சண்டே தமிழ் கேமிங் சேனல். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு நினைக்கிறேன். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கைஸ், ஆஷின் ப்ரோ வந்து ரொம்ப ஓவரா பண்றாரு கைஸ். உங்களுக்கே தெரியும், என் டேப் 10% வந்து ஹேங் ஆகும். 10% வந்து ஹேங் ஆகும் போது தான் கரெக்டா 10% போது தான் எனக்கு கூப்பிடுவாரு. ஒரு வீரமே இல்லை கைஸ். இல்லை கைஸ், அவர் வந்து அசிங்கமா பேசுறது, அவர் சேனல்லாம் ரொம்ப அசிங்கமா பேசுறது. ஆனா அவர் இந்த வீடியோல மட்டும்தான் வந்து அப்பா மாதிரி இருக்கிறாரு கைஸ். ஒரு அப்பாவி தான் சைலண்ட். அவன் சிறான அப்பாவி. அவன் என்ன கைஸ், அவன் நெருப்பி வைக்கிறான். இல்ல கைஸ், அவன் வந்து என்னையே கேக்குறான். ஃபர்ஸ்ட் எதுனால சண்டை வருதுன்னு ஏன்டா அப்படி பேசுறேன்னு ஃபர்ஸ்ட் கேக்குறேன். ஃபர்ஸ்ட் சொல்றேன் என்னாச்சுன்னா, ஒரு நாள் வந்து நானே சோலோ பாய்னு ஒருத்தர், அதுக்கப்புறம் கார்த்தி ப்ரோ, ஆஷின் ப்ரோ, அவரு நாங்க 4 பேரும் வந்து விளையாடணும். பிஆர் போயிட்டு வந்துட்டோன்னே ஆஷின் ப்ரோக்கு வந்து ஆர்மி ஸ்கோர் வந்து கம்மியாயிடுச்சு. நாங்க வந்து அதுக்கப்புறம் நாங்க ஒரு பிஆர் போட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் அவரை கூட்டின்னு ஒரு பிஆர் போனோம். பிஆர் போயிட்டு வந்துட்டோன்னே எங்க வீட்டுல வந்து சாப்பிட கூப்பிட்டாங்க காலையில. அப்போ காலையில டைம் தான் அது. என்ன சாப்பிட கூப்பிட்டாங்க. அதனால நான் என்ன பண்ணிட்டேன், வந்து ஒருத்தரா கிக் அடிச்சேன். ஃபர்ஸ்ட் வந்து ஆஷின் ப்ரோ கிக் அடிச்சேன். அதுக்கப்புறம் சோலா பையன் சொன்னாரு அவரு கிக் அடிச்சேன். அதுக்கப்புறம் கார்த்தி ப்ரோ கிக் அடிச்சேன். அதுக்கப்புறம் என்னோட ரேங்க் வந்து அப்ப நான் டைமண்ட் 4ல இருந்தேன். ஹீரோய்க்கு அடிக்கிறதுக்கு வந்து 300 பாயிண்ட் இருக்குது. அதை பார்க்க வந்து நான் வந்து அந்த ரேங்க் கிட்ட கொடுத்து நான் பார்த்துருந்தேன். அப்புறம் வந்து கார்த்தி ப்ரோ வந்து என்னை வந்து இன்வைட் கொடுத்தாரு. இன்வைட் கொடுத்து என்கிட்ட பேசியிருந்தாரு. ஏன்டா எல்லாரும் கிக் அடிக்கிறேன்னு சொன்னாரு. என்ன அப்புறமா கால் பண்றியான்னு சொன்னாரு சாப்பிட்டு. ஓகே ப்ரோ, நான் கால் பண்றேன் ப்ரோ, நான் சாப்பிட போறேன், எங்க வீட்டுல கூப்பிடுறாங்க பாய்ன்னு சொல்லிட்டேன். ஆனா ஆஷின் ப்ரோ நினைச்சுன்னா தெரியுமா, அவங்க வந்து நம்மள மட்டும் கேக் வச்சுட்டு அவங்க வந்து பிஆர் போயிட்டாங்க. அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க, அவன தெரியுமா சொன்னா, என்ன வந்து அவனை விட்டு நாங்க பிஆர் போயிட்டோமா, அவனை விட்டு நாங்க பிஆரே போல. காட்டி போகிற கூட கமெண்ட் பண்ணிக்கோங்க வேணா. அவர் சொன்னது வேணா நீங்க முழுசா கேளுங்க வேணா. அவரு சொன்னது முழுசா கேளுங்க நீங்க. ஏங்க நிமிஷம், இவர் அன்சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருனா இவர் வந்து நம்மளே வெறுப்பேற்றுறாரு. சின்ன வயசு எனக்கு நான் அப்படி அந்த மாதிரி இது பண்ணிட்டோன்னே அன்னைக்கு அடுத்த நாள் வந்து காலையில ஆஷின் ப்ரோ வந்து ஃபர்ஸ்ட் கார்த்தி ப்ரோ கால் பண்ணாரு. இந்த மாதிரி ஆஷின் ப்ரோ பேச மாட்டாரு, ஏன் பேச மாட்டாரு, கான்ஃபரன்ஸ் கால் போட்டு ப்ரோன்னு சொன்னேன். கான்ஃபரன்ஸ் கால்ல அவரு வந்து திட்டுறாரு, அசிங்கமா திட்டுறாரு. எனக்கு வந்து வெறுப்பாயிடுச்சு. அதுக்கப்புறம் உங்களுக்கு தான் வேலையே இல்லை டே, கிக் அடிக்கிறவங்க கூட எல்லாம் பேசவே கூடாது, சந்திப்பே வாட் இஸ் ஃப்ரெண்ட்ஷிப்னு வந்து வாட் இஸ் ஃப்ரெண்ட்ஷிப்னு போடுன்னு சொல்லிட்டாரு. வெறுப்பாயிடுச்சு. வாட் இஸ் ஃப்ரெண்ட்ஷிப் இல்ல, நான் கேக்குறேன் இப்போ ஒரு இந்த வீடியோ பார்த்தா நான் கேக்குறேன் ப்ரோ, உனக்கு வந்து நீ ஃபர்ஸ்ட் வாட் இஸ் ஃப்ரெண்ட்ஷிப்னு போடு ப்ரோ. ஃப்ரீ ஃபயர்ல கிக் அடிச்சா ஃப்ரெண்ட்ஷிப் ஊட்டுறது அர்த்தமா? இல்ல, ஃப்ரீ ஃபயருக்காக ஃப்ரெண்ட்ஷிப் விடுறவங்கலாம் எதுக்கு ஃப்ரெண்டா என் கூடயாச்சும் ஃப்ரெண்டா இருக்கணும்? அதுக்கு நீ என் கூட பேசவே தேவையில்லையே. இதெல்லாம் அன்சப்ஸ்கிரைப் இதெல்லாம் வெறுப்பேத்துறாங்க. ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு ஃப்ரீ ஃபயருக்காக எல்லாம் விடுறதுலாம் இல்ல, வெறுப்பேத்துறாங்க. அவரு மட்டும்தான் அடிப்பாரு. அவரு மாஸ்டர் வச்சதுனால நாங்க 2 பேருமே மாட்டாங்க. இல்ல, என் கரெக்டா 10% வரும்போது தான் என்ன ரூம் கார்டு கூப்பிடுவாரு. அப்படி சார்ஜர் 100% தான் ரூம் கார்டு போடுவாரு. அதுல நாங்க வந்து 5 மேட்ச் அப்படி ஜெயிச்சோம்னா அவரு அப்படியே ஆஃப்லைன் போயிடுவாரு, கேம் விட்டு போயிடுவாரு. யாருக்கிட்ட எங்க அம்மா போனை பிடிட்டான்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த மாதிரி தான் வந்து கார்த்தி ப்ரோக்கும் ஆஃப்லைனுக்கும் ஃபைட் நடக்குது. ஃப்ரீ ஃபயர் 1 வயசு சொன்னேன். அதுல வந்து கார்த்தி ப்ரோ வந்து டைரக்டா ஆஷின் வீட்டுக்கே போயிட்டு அவங்க வீட்லயே கேட்டுறாங்க, அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட, இந்த மாதிரி நீங்க தான் போன் போடுவீங்களான்னு சும்மா விளையாடி கேட்டாங்க. நல்லா எந்த காலுமே வரல, அவங்க தான் விளையாடிட்டே இருந்தான். டக்குன்னு வந்து வெளில வந்துட்டு விளையாடுங்கிறான்னு டக்குன்னு கேம் விட்டு வெளில வந்துட்டான் அப்படின்னு சொல்லி கார்த்தி ப்ரோ அப்படி என்கிட்ட சொன்னாரு. அவரு வந்து அப்போ வந்து இதெல்லாம் வீரமே இல்லை, வீரம். அப்புறம் வந்து ஒரு நாள் வந்து அந்த மாதிரி தான் ஒரு மாட்டிக்கினாரு. நான் தொடர்ந்து எல்லா மேட்சுமே வந்து கிராண்ட் வச்சிருந்தாரு. எனக்கு வெறுப்பாயிடுச்சு. அந்த மேட்ச் மட்டும் என்கிட்ட ரெக்கார்டு இல்லை, எல்லாம் போட்டே ட்ரோல் பண்ணிருப்பேன். அவனை கிராண்ட் வச்சதுனால அந்த மேட்ச் நான்
அடுத்த மேட்ச் நான் முட்டைக்கில் ஒரு அச்சு விட்டு எவ்வளோதான் ஒரு ஆஃப் டே போயிட்டு அதுக்கப்புறம் அவன் ஆன்லைனே வரல. அவன் வந்து அப்புறம் ஸ்லீவ்ஸ் வச்சிருந்தாங்க. அவன் ப்ரோ பிளேயரு. அவன் ஸ்லீவ்ஸ்லாம் ஒன்றுமே இல்லை. அவனே சொன்னான் ஸ்லீவ்ஸ் இல்லை எனக்கு வராதுடா, நான் ஸ்லீவ்ஸ் இல்லாதனால தான் நான் தோற்றேன், ஸ்லீவ்ஸ் இருந்தால் ஒன்றுமே இல்லை. ஒரு பிளேயர் தான் ஸ்லீவ்ஸ் இல்லைனாலும் விளாடணும், ஸ்லீவ்ஸ் இல்லாலும் விளாடணும், ஸ்லீவ்ஸ் இல்லைனாலும் விளாடணும். ஸ்லீவ்ஸ் இருந்தால் மட்டும்தான் ஒரு ப்ரோ பிளேயர், இல்லைனா ஒரு ஒன்றுமே இல்லைங்க. நான் பிரான்ஸ் பிளேயர் புதுசாக இருக்கிற பிளேயர் கூட அவனை அச்சு போட்டுருவான். அப்புறம் வந்து அவன் வந்து பயம் வயசு அவனுக்கு நம்ம வந்து அவனை தோக்க வச்சுட்டு போகிறோம், தோக்க வச்சா வந்து அவனுங்க கலாய்ப்பானுங்க என்ன ஒரு வெளிப்பிடுவாரு. ஒண்ணுமே இல்ல. நான் சொல்றேன் நீ வா ப்ரோ, நீ மொட்டா படிக்கணும் ப்ரோ, மேட்ச் வா ப்ரோ. நீ ஜூன் இப்போ வந்து ஜூனா அடுத்து நெக்ஸ்ட் இந்த வீக் வெனஸ்டே நீ வா ப்ரோ. 1v1 காலையில 9 மணி வா ப்ரோ, பார்த்துறேன் ப்ரோ ப்ளீஸ். நீங்களே சொல்லுங்க பண்றது உண்மையா இல்லையா. ஃபர்ஸ்ட் ஒரு வித்தியாசத்துல நம்ம கேட்கலாம். கார்த்திக் தமிழ்னு சொல்லிட்டு ஆனால் என்ன இது பண்ணிருக்கேன். அவர் சொல்றது கன்ஃபார்ம் போய் எனக்கு அந்த இது எனக்கு அவர் பேசுறது எனக்கு அது கரெக்டாக சொன்னார். அவர் என்கிட்ட ப்ராமிஸ் தான் பண்ணி சொன்னார். அவர் ஃபர்ஸ்ட்டு வந்து ஆசின் ப்ரோ தான் சொல்கிறாரு இந்த மாதிரி என்னை ஏமாத்தினா இந்த மாதிரி வந்து ப்ராங்க் பண்ணேன்னு சொன்னார். நான் என்ன மாஸ்டர் வச்சாதாங்க அவன் பாருங்க. இல்லை வந்து கார்த்தி ப்ரோ வந்து வேணான்னு சொன்னார். கார்த்தி ப்ரோ அதெல்லாம் வேணான்னு சொன்னாரு. நம்ம ஆசின் ப்ரோ வந்து அதுக்கப்புறம் வந்து உண்மையிலே அவங்கள்ட்ட பேசவே தேவையில்ல, நம்ம மட்டும் இது பண்ணிக்கலான்னு சொல்றாரு. ஆனா வந்து இவர் வந்து போய் சொல்றாரு, வாயத்து வந்தா போய் முக்கியா இவரு சரியான இவருக்கு ஒரே ஒரு வாட்டி ஆர்னர் ஸ்கோர் போனா வந்து அவருக்கு மட்டும் ஆர்னர் ஸ்கோர் போனா வந்து விதம் கைஸ். எத்தனை வாட்டி தெரியுமா அவன் கூட மேட்ச் எதுனால தான் போறது இல்ல. சம்டைம்ஸ் வந்து அதிகமா ஓசிக்கிட்டு எடுப்பான், இல்லைன்னா வந்து லோன் போட்டா வந்து ஆஃப்லைன் போடுவாங்க. இப்படிதான் இவெல்லாம் ஃப்ரீ ஃபயர்ல தெரியாதமா ஃப்ரீ ஃபயருக்காக நான் சாப்பிட போறேன். அதுக்கு வந்து நான் கிக் ஆஸ்டனா கைஸ்.
ஒரு கிரிக்கெட் இதுக்காக அசிங்கமா பேசுவாராம். யூடியூப்லாம் போயிட்டு வாட்டர் ஃப்ரெண்ட்ஷிப்னு போட சொல்றாராம். அவரு என்ன கைஸ் சொல்றேன் கைஸ் அவங்களே எனக்கு ஒண்ணுமே இல்லை கைஸ். அசால்ட்டா போட்டுருவான் அவரு. ஃப்ரீ ஃபயர்ல வர சொல்லுங்க அவனை வெண்டஸ்டே. நீங்க கூட அவனுக்கு கமெண்ட் பண்ணுங்க. இல்ல இந்த மாதிரிலாம் பேசினா வந்து நானே அன்சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க. பாருங்க சப்ஸ்கிரைப் தான் காட்டுது. நான் இதுக்கப்புறம் சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டேனே. நான் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண டிவைஸ்லாம் போயிட்டு இப்பயே கூட நான் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துடுவேன். எனக்கு பிரச்சனையே கிடையாது. ஆனா நாங்க வந்து பிஆர்ஏ போல சத்தியமா சொல்றேன். நான் ப்ராமிஸ் பண்ணி சொல்றேன். என் சேனல் மேல சத்தியம் இந்த சந்தீப் தமிழ் கேமிங் சேனல் மேல சத்தியமா சொல்றேன். நாங்க பிஆர் போவே இல்லை. இல்ல நான் ஓகே நான் சொன்னேன் ஓகே. இல்ல அவன் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்க்கு அந்த மாதிரி அதிகமா பேசினா வந்து இது இல்ல. இப்ப நீங்க இடத்துல இருக்கிறீங்க இந்த மாதிரி உங்க ஃப்ரெண்டு இந்த மாதிரிலாம் பேசுறான். நீங்க வந்து அதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் பண்ணுவீங்க. அப்படி நான் சொல்றது கரெக்ட்னா கரெக்ட் ப்ரோன்னு சொல்லுங்க கமெண்ட் செக்ஷன்ல. அவரு வந்து என்னையும் காத்துட்டு வந்து இன்சல்ட் பண்றாரு. அது எனக்கு புரியல அவர் பண்றது. இல்ல டே உனக்கு யாரு சொல்லிட்டா நீயோ ஒரு பாத்துறாடி ஐடி பிடி எடுக்கிறேன்னு பாட்டு. இவங்க கைஸ் பாருங்க ஃப்ரீ ஃபயருக்கு வந்து காசு கொடுக்காதீங்க. என்னைக்குமே நீங்க காசு கொடுக்காதீங்க. அவன் வந்து வீக்லி போடுறான், மந்த்லி போடுறான், அப்போ டாப் அப் பண்றான். இப்போ வந்து ஃப்ரீ ஃபயர் பேண்ட் ஆயிடுச்சுன்னா அவ்வளவுதான், ஒண்ணுமே பண்ண முடியாது. நீங்க விளையாடுறீங்களா விளையாடுங்க. அதுக்குன்னு அதுலயே அடிக்ட் ஆகாதீங்க. அப்புறம் வந்து ஃப்ரீ ஃபயருக்கு டாப் அப்பே பண்ணாதீங்க. எந்த எலைட் வந்தாலும் பரவாயில்ல கைஸ், டாப் அப் பண்ணாதீங்க. ஏன்னா வந்து உங்களுக்கு தான் வந்து காசு போகுங்க. அதிகமா வந்து நம்மளதான் வந்து டார்கெட் பண்ணுவாங்க. அதனாலதான் சொல்லுவேன். அதனாலதான் இப்போ வந்து எல்லாருமே வந்து இந்த ட்ரெஸ் இப்போ நிறைய யூடியூப் சேனல்ல ட்ரெஸ் புது ட்ரெஸ்லாம் வந்தா ஃபர்ஸ்ட் ஃப்ரீ ஃபயர் வந்து முன்னாடியே அந்த சேனலுக்கு விபேட் சேனல் எல்லாம் குத்துருவாங்க. அதெல்லாம் பார்த்து நம்மளுக்கு அது மாதிரிலாம் வேணும். நம்மளுக்கு வந்து இப்போ கூட எனக்கு கூட இப்போ வந்து 9 ரூபாய்க்கு வந்து எனக்கு இது வந்தது, ஒன் பஞ்ச் மேன் பண்டில் வந்தது. அப்புறம் நான் டைமண்ட் கட்டிது. ஆனா நான் வந்து அது டாப் அப்பே பண்ணல. ஏன்னா நான் வந்து டாப் அப் பண்ண மாட்டேன். ஏன்னா அந்த கேள்விலாம் அந்த மேட்ச்க்குலாம் நான் வந்து ஒண்ணு கூட கொடுக்க மாட்டேன். ஒரு காசு கூட கொடுக்க மாட்டேன். ஏன்னா இட்ஸ் கேம் தான். நீங்க அதே மாதிரி கொடுக்காதீங்க.
இல்ல கைஸ் அவரு என்ன கூட சொல்லிக்கிட்டோம், ஆசம் ப்ரோ கூட சொல்லிக்கிறான். எதுக்கு இப்போ அவன் தம்பி என்ன பண்ணா, நீ ஒரு பாத்திரம் அவன் தம்பி எல்லாம் சொல்றதுக்கு உனக்கு என்னடா உனக்கு பாருங்க வீடியோலயே ஒரு அசிங்கமா பேசுறது. இதுக்கப்புறம் நீங்களே இது பண்ணிக்கோங்க அந்த மாதிரி. அதுக்கப்புறம் வீடியோ அப்புறம் வந்து நடுவில் வந்து அப்புறம் இதை பற்றி அசிங்கமாக வீடியோ போடுவாரு. அதை பார்த்து நீங்கள் வேறு அப்படியே ஸ்பீக்கரில் போட்டு வச்சுப்பீங்க. அப்புறம் உங்கள் வீட்டில் தான் பிரச்சனை வரும். எனக்கு கிடைப்பா இதனாலதான் வந்து இவர் வந்து கமெண்ட்டை ஆஃப் பண்ணி வச்சுக்கிறது. இவர் எதுக்கு அமௌண்ட்லாம் போடுறாரு? இவரு கில்டு வந்து லெவல் 6ல இருக்கிற கைஸ். அதனால தான் கைஸ் இவரு இப்படிதான் கைஸ். இவரு நானும் வந்து தண்ணியே குடிக்காது. இவரு என்ன 16 நிமிஷம் 20 நிமிஷம் வீடியோ வருங்க. இப்போ வந்து அவரே ஒரு சேனல் இப்போ வந்து ஒரு ஸ்கிரீன்ஷாட் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு கேலரியில இருந்து போட்டிருப்பாரு. அதுல வந்து கார்த்திக்கு 6 ரவுண்ட் வச்சிட்டாரு. ஆனா 3 ரவுண்ட் தான் கைஸ். அண்ட் லையிங் பொய்ஸ் வாட்சர் ஸ்டோர் தான் போயிடாடி. என்னை பத்தி கூட நீ சேனல் போடு, எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனா வந்து நீ மட்டும் என் சேனல் ஸ்ட்ரைக் போச்சு அவள் தான் வைடி நான் வந்து ரிப்போர்ட் பண்றேன். என் சேனல் வந்து ஸ்ட்ரைக் வந்துன்னு வச்சுக்கோங்க அவள் தான்டா. அவங்களாம் ஒண்ணுமே இல்லை கைஸ். ஆசை ப்ரோ இப்போ நீங்க வீடியோ பார்த்துருந்தேன்னா வெனஸ்டே வா ப்ரோ சேலஞ்சு பார்த்துனா ப்ரோ 1 நிமிஷம் வா ப்ரோ. ஓகே கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. அதுக்கப்புறம் இப்போ வந்து டொக்குன்னு போயிடாதீங்க. இப்போ ஸ்க்ரீனில் வந்து இப்போ வந்து ஒரு 2 மினிட்ஸ் எனக்காக வெயிட் பண்ணுங்க. ஏன்னா இப்போ வந்து நீங்கள் என்ன திரும்ப பண்ணுறீங்க, இப்போ அப்படியே சர்ச்சு போயிட்டு நான் சொல்கிற 2 சேனல் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. ஃபஸ்ட்டு இல்லை கேமிங் எஃப்எஃப். ஓகே கைஸ் இப்போ வந்து KARTHIK இல்லை கேமிங் எஃப்எஃப் KMING போடுங்க. கேமிங் எஃப்எஃப்னு வந்தால்
இந்த மாதிரி போட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட்லேயே வரும் உங்களுக்கு. இருங்க பார்க்கலாம். எனக்கு வந்து நெட்டு ஸ்லோ ஆகுது. அப்புறம் ப்ளஸ் எனக்கு சார்ஜர் வந்து ரொம்ப கம்மியாகுது. இந்த பாருங்க வெறும் 2% தான் கேட்குது. இதோ ஐயோ கேமிங் எஃபோர்ட்ஸு கேமிங் எஃபோர்ட் இது இல்லை கேமிங் எஃபோர்ட்னு போட்டால் வரும். கேமிங் எஃபோர்ட் இல்லை கைஸ் இதுக்கு வந்து டக்குனு ஏன் போட்டால் வர மாட்டேங்குது இல்லை. இது வந்து ரொம்ப லேக் ஆகுது. ஸோ ஆனால் நீங்களே பார்த்துக்கோங்க. நான் 2% வச்சுட்டு இப்படியே போட்டுக்கிறேங்க. என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம காப்பி குரு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து ரொம்ப ஹேங் ஆகுது. இப்போ என்ன பண்ணுறதுன்னே தெரியல. ஒரு வீடியோ வந்து நான் இதுக்கப்புறம் இப்போ வந்து நான் அன்சப்ஸ்கிரைப் பண்ண போகிறேன். நான் கன்ஃபார்ம் அன்சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். ஏன்னா வந்து அவங்க தம்பியை பற்றி தான் பேசுகிறாங்க. ஓகே இப்போ இங்கே போயிட்டா வந்து இப்போ வந்து இது வந்து காட் எஃபெக்ட். இது வந்து இதுவும் ஒரு சேனல். இந்த சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இது ஒரு சேனல் இல்லை தான் இருக்கும். ஏன் காட்ட மாட்டேன்னு தெரியலையே. ஏன் வர மாட்டேன்னே தெரியல கைஸ் எனக்கு. அது எஃப்எஃப் கேமிங் போட்டால் உங்களுக்கு இந்த சேனல் வரும் கைஸ். இந்த சேனலில் போயிட்டு நீங்கள் இது பண்ணிக்கோங்க கைஸ். இவரும் நம்ம மற்ற யூடியூப் சேனல் கொடுக்குறாங்க கைஸ். ஓகே கைஸ் பாய். அப்புறம் என் சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க கைஸ். நம்ம சேனல் வந்து 26 தான் இருக்குது. ஒன்றும் இப்போ சப்ஸ்கிரைபர் வந்துட்டு இன்னும் வந்து எத்தனை சப்ஸ்கிரைபர் இருக்குது? 4 சப்ஸ்கிரைபர் இருக்குது கைஸ். வெளியே ஒரு 4 சப்ஸ்கிரைபர் தான் நம்மளுக்கு வந்து வந்துடும். மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ். கமெண்ட் பண்ணுங்கள். என்ன வேணால் பண்ணிக்கோங்க கைஸ். நம்மளுக்கு வந்து 26 சப்ஸ்கிரைபர் இருக்கிறாங்க. இப்போ வந்து ஆஸ்டன் ப்ரோ என் சேனல் சப்ஸ்கிரைப் தான் பண்ணி வச்சிருப்பாரு. இன்னைக்கு வந்து 25 சப்ஸ்கிரைபர் கன்ஃபார்ம் வந்துடும். ஒன்றா பார்த்துருவாங்க. நம்மளும் வந்து நிறைய வீடியோ போடுவாங்க. நம்மளோட லாங் வீடியோஸ் நான் வந்து கஷ்டப்பட்டு இது பண்ணிக்கிறேங்க. கஷ்டப்பட்டு நான் பேபி நெல்லில் போட்டேன். ஆனால் யாருமே பார்க்கல கைஸ். 1 hour கைஸ். அந்த வீடியோ நல்லா இது கொடுங்க, சப்போர்ட் கொடுங்க. பாய் கைஸ். பாய் 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 பாய்.